ஓம் ஸ்ரீ குருப்யோ நம வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் அருளாசியோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். உலகமெங்கும் இருக்கக்கூடிய ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன். தினம்தோறும் இந்த சந்திர பகவானின் சஞ்சாரத்தை வச்சு கணித்து சொல்லப்படக்கூடிய ஒரு தினப்பலன். அதேமாரி ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த பரிகாரங்கள் சொல்லப்படுறது. இந்த பரிகாரங்கள் செய்கிறதுனால நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைச்சிருக்கு, நிறைய பேருக்கு நன்மைகள் கிடைக்கணும். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக அந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சப்போஸ் சந்திராசிரமம் இருந்தால் கூட இந்த சின்ன பரிகாரம் பண்ணனால இந்த சந்திராசிரமத்தினால் வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். அதேமாரி இந்த சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது அன்பான நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதேமாரி தினப்பலனில் உங்களுக்கு நிறைய விசேஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா திதி, நட்சத்திரம், கரணம், யோகம், அது என்ன யோகம், மரண யோகமா, சித்த யோகமா, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இருக்குது. அதேமாதிரி சூலம், அதுக்குண்டான பரிகாரம், அன்றைக்கி டேட்டில் என்ன கோவிலுக்கு போனால் ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஆக இந்த பதிவுக்கு போகலாமா? 18/3/2026 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 4ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், அமாவாசை, கீழ்நோக்கு நாள், இந்திய இராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலை தினம், உலக மறுசுழற்சி தினம். நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். மீன லக்னம் இருப்பு 3 நாழிகை 49 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:20 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று காலை 8:28 மணி வரை சதுர்த்தசி, அதன் பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 6 மணி 8 நிமிடங்கள் வரை சதயம், அதன் பின்பு பூரட்டாதி. நாமயோகம் இன்று அதிகாலை 4:53 மணி வரை பிராமியம், இன்று அதிகாலை 4:53 மணி வரை சாத்தியம், அதன் பின்பு சுபம். கரணம் இன்று காலை 8:28 மணி வரை சகுனி, அதன் பின்பு இரவு 7:58 மணி வரை சத்துஷ்பாதம், அதன் பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:19 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம், அதன் பின்பு அருமையான அமிர்த யோகம். சந்திரோஷம் நட்சத்திரங்கள் இன்று காலை 6 மணி 8 நிமிடங்கள் வரை பூசம், அதன் பின்பு ஆயில்யம். இந்த பூசம், ஆயில்யம் ஆகிய 2 நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள்: மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்பராசியில் புதன், செவ்வாய், ராகு, மீனராசியில் சூரியன், சுக்கிரன் மற்றும் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இன்றைக்கி புதன்கிழமை பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்கோ. அற்புதமான சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள மாத்துளக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். மற்றபடி இன்றைக்கி அமாவாசை, ரொம்ப அற்புதம். அமாவாசை அப்படின்னாலே நிறைந்த நாள். இந்த நிறைந்த நாளில் நம்ம கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு சுவாமி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரியா? அதே மாதிரி தகப்பனார் இல்லாதவர்கள், அதாவது தந்தையார் இல்லாதவர்கள் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். எள்ளும் ஜலமும் தான் அவளுக்கு, இந்த மறைந்த முன்னோர்களுக்கு மிக பிரீத்தி. புரியுதா? எள்ளு தண்ணி, இந்த எள்ளும் தண்ணியும் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பிரீத்தி. அதனால் தகப்பனார் இல்லாதவர்கள் எள்ளும் தண்ணியும் கொடுத்து பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்மளோட சந்ததிகள் நல்லா இருக்கும்.
புரியுதா? அவளுக்கு பண்ணுறதுனால நம்மளுக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும், நம்ம நினைக்கிற காரியங்களும் நடக்கும். அதேமாதிரி நம்மளோட குழந்தைகள், நம்மளோட சந்ததிகள் விருத்திகரமாக நல்லபடியாக இருக்கும். சரி, அவளோட உடல் ஆரோக்கியமும் நல்லபடியாக இருக்கும். குழந்தைகளோட உடல் ஆரோக்கியம், படிப்பு, திருமணம். சில பேருக்கு இதெல்லாம் பண்ணாதனால தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா திருமண தடை இதெல்லாம் நடக்கிறது. அதனால் இந்த மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம செய்கிறதுனால கண்டிப்பாக இந்த திருமண தடை இதெல்லாம் விலகி ஒரு நல்ல முன்னேற்றம் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் பித்ரு தர்ப்பணம் பண்ணுங்கோ. அடுத்தபடியாக பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதுவே பெரிய ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அன்பான மேஷ ராசி நேர்களே, இன்றைய நாள் லாபகரமான நாள். லாபஸ்தானம் என்கிற 11ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். உத்தியோகத்தில் உங்களது முயற்சிகள் பாராட்டப்படக்கூடிய அளவில் இருக்கும். அதேபோல் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் வீட்டார் ஆதரவாக இருப்பார்கள். அவர்கள் நினைத்த காரியங்களை அற்புதமாக சாதித்துக் கொள்வார்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சாதகமான சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீலம். வணங்க வேண்டியதுவும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். பரபரப்பாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உங்களது சில வேலைகள் அற்புதமாக நிறைவேறி மேல் அதிகாரிகளை கவரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஒரு முன்னேற்றமான தகவல் அருமையாக வந்து சேரும். ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் ஆதிபரா சக்தி. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 5. அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு திருநாள். ஏனெனில் பாக்யஸ்தானம் என்கிற 9ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் தந்தையாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேரலாம். வம்பு வழக்குகளிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உத்தியோகத்தில் மேன்மையான போக்கை கடைப்பிடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சில பிரச்சனைகள் ஓய்ந்து உங்களுக்கு ஒரு மன நிம்மதியை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சாதகமான சில முன்னேற்றங்கள் வந்து சேரும். மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதுவும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான கடகராசி நேர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? அற்புதமான ஒரு நாள் என்று சொல்லலாம். இருப்பினும்
சந்திராஷ்டமம் உள்ளது, கவனம் அவசியம். சந்திராஷ்டமம் இருந்தாலும் அஷ்டமராசியில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் சில விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். இருப்பினும் மனக்கிலேசம் அதிகரிக்கலாம். உத்தியோகத்தில் கவனம் அவசியம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருக்க வேண்டும். அதேபோல் கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரலாம். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகும். உடலில் ஒருவித அசதி சோர்வு தோன்றி மறையும். வாகன பயணங்களில் கவனம் அவசியம். கடக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம். வணங்க வேண்டியதுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்றைய நாள் கலகலப்பான ஒரு நாள். கலத்திர பாவம் என்கிற 7ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்தாலும் குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் வாழ்க்கை துணை வழி மூலமாக உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் கூட்டாளிகளின் மூலம் உங்களது வாழ்க்கையில் முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு நல்ல சந்தோஷமான தகவல் ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக நடைபெறுவார்கள். சிம்ம ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியது சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. அன்பான கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் என்றால் அற்புதமான ஒரு நாள். உங்கள் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். பகைருணரோகம் என்கிற 6ஆம் பாவத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் வண்ணங்களாக மாறும். உத்தியோகத்தில் உங்கள் ஆற்றல் அதிகரிக்கும். எடுத்த காரியங்களை அற்புதமாக நடத்தி காட்டி மகிழ்வீர்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். கடன் சுமை குறையும். வம்பு வழக்குகளிலிருந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் அருமையாக வந்து சேரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் அதி அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான சந்தோஷமான தகவல் ஒன்று இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். பஞ்சம பாவம் என்கிற 5ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குழந்தைகளின் மூலம் உங்கள் மனதிலிருந்து வந்த கவலைகள் தீரும்.
உத்தியோகத்தில் மேன்மையான போக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். இல்லத்தில் மங்கள காரியங்களை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அற்புதமாக வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். அருகில் உள்ள ஆலயம் சென்று வருவீர்கள். இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும். மூத்த வயதைச் சேர்ந்த அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பின்னடைவு விலகும். துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் கால பைரவர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 7. அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். சுகஸ்தானம் என்கிற 4ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். அரசியல்வாதிகளுக்கு பயணங்கள் மூலமாக சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக நடைபெறும். விருச்சிக ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியதும் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்றைய நாள் தைரியம் மிகும் நாள். ஏனெனில் தைரியஸ்தானம் வீரியஸ்தானம் உடன்பிறப்பு ஸ்தானம் என்கிற 3ஆம் பாவத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் உடன்பிறப்புகளின் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அகலும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வினையும் பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் லாபகரமாக செல்லும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் அற்புதமாக பேசி மக்களிடம் கைத்தட்டல் பெறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவீர்கள். தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் ஆஞ்சநேயர் சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 7. அன்பான மகர ராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? உங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். உத்தியோகத்தில் சந்தோஷமான ஒரு சூழ்நிலை நிலவும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். புதிய முதலீடுகளை புகுத்தி முன்னேறுவீர்கள். அரசியல்வாதிகளுக்கு வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவர் வீட்டார் ஆதரவாக இருப்பார்கள். அதேபோல் அவர்கள் எண்ணிய எண்ணங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கு முக்கியமான திருப்பங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரும். இன்றைய தினம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அருமையாக அமையும். மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது ஒரே ஒரு பிஸ்கட் எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. அன்பான கும்பராசினியர்களே, இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் இன்றைக்கும் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்கிறாள். உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம்.
தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டி வரும். கூட்டாளிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். அதேபோல் சக வியாபாரிகளையும் பகைத்து கொள்வதை தவிர்ப்பது உச்சிதம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுமையாக காயை நகர்த்த வேண்டும். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். கும்பராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது வில்வம் கொஞ்சம் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். ராசிக்குள் சந்திர பகவான் இருந்தாலும் இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. அன்பான மீன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு திருநாள். 12ஆம் பாவம் என்கிற அயனசயன போகஸ்தானத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் இணைந்து குருவின் 9ஆம் பார்வையை பெற்று சஞ்சாரம் செய்வதால் விலை உயர்ந்த பொருட்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தரும். அதேபோல் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு பயணங்களின் மூலமாக ஒரு சிறப்பான சூழ்நிலை அமையும். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். அவர்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றி பெருசாக செய்யலாம் என்ற எண்ணம் உங்களுக்கு கிடைப்பதால் அதை அப்படியே நீங்கள் செய்து மகிழ்வீர்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொள்ளும் பாக்கியம் கிட்டும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமம் பேப்பரில் மடித்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7.